மதியம் நடந்த இந்த ஒரு மேட்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஃபில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர் ஓப்பனிங் வந்தாங்க. ஆனால் 26 ரன் மட்டுமே அடித்தார் ஜாஸ் பட்லர். ஃபில் சால்ட் அந்தளவுக்கு ஒன்றும் டச்சில் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஜேக்கப் பத்தல் ஒரு 50. அதுக்கப்புறமே யாருமே அந்த டீமில் அடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் ஒரு 50 போட்டாருங்க. அப்புறம் வில் ஜாக்ஸ் வந்து ஃபினிஷிங்கில் ஒரு டச் கொடுத்தாரு பாருங்க. அங்கே தான் ஸ்கோரை ஏறுனுச்சுன்னே சொல்லியிருக்கலாம். ஓரளவாக டீமோட ஸ்கோர் 184 அடித்தாங்க. அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த வில் ஜாக்ஸோட இன்னிங்ஸ் ரொம்ப குருஷியலாக இருந்துச்சுன்னே சொல்லியிருக்கலாம் நம்மளுடைய இங்கிலாந்துக்கு. அடுத்து வந்து நம்ம நேபாள் டீம் எல்லாருமே கலாய்ச்சாங்கன்னு தான் சொல்லியாகணும். இங்கிலாந்துக்கு முன்னாடிலாம் அந்த டீம் நிற்குமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுடைய ஓப்பனிங்கில் இறங்கின குஷால் புர்டல், ஆஷிப் ஷேக் நல்லாவே ஓப்பனிங் பண்ணாங்கன்னே சொல்லியாகலாம். அதில் ஷேக் வந்து ஒரு விக்கெட் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கேப்டன் ரோஹித் பவுடல் ஒரு 34 பாலுக்கு 39 அடித்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லியாகலாம். அதுக்கப்புறம் திருப்பதி சிங்னு ஒரு 44 அடித்தார். அதுக்கப்புறம் லோகேஷ்னு ஒரு பிளேயர் சூப்பராக ஆடினாருங்க. அவரே மேட்ச்சை முடிச்சு வச்சுருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 180 வரைக்கும் வந்தாங்க. துரத்திக்கிட்டே வந்தாங்க. அவங்களோட ஒரு விக்கெட்ஸ் கம்மியாகவே ஆடி இருந்தாங்க. நல்லாவே ஃபைட் பேக் பண்ணாங்கன்னே சொல்லியாக்கலாம். சூப்பரான ஒரு மேட்சாகவே இருந்துச்சுன்னே சொல்லியாக்கலாம். நேபாள் ஹேட்ஸ் ஆஃப். இந்தளவுக்கு நீங்கள் வந்தது பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். சூப்பரான ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸே கொடுத்தீங்க. உங்களை மாரி ஒரு யங் டீமை கண்டிப்பாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான் கிரிக்கெட்டோட ஃபேன்ஸ் எல்லாரோட நேபாள் மேட்ச்சை ஜெயிக்கலனாலும் எல்லாரோட மனதையும் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓரளவாக இங்கிலாந்து 4